நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக நாடாளுமன்றம் புறப்பட்டிருக்கிறார் ஜனாதிபதி. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். மதியழகன், விவரங்கள். 18வது மக்களவைக்கான தேர்தல் நடைபெற்று அந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களினுடைய பதவியேற்பு நிகழ்ச்சிகள் முடிவடைந்து அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் உள்ளிட்ட சபாநாயகர் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் நாடாளுமன்ற மக்களவை முறைப்படி கூடி அதனுடைய அலுவல்களை நடைபெற இருக்கின்றன. இந்த நிலையில் புதிதாக ஒரு மக்களவைக்கு தேர்தல் முடிந்து அதனைத் தொடர்ந்து மக்களவை கூடும் பட்சத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளினுடைய கூட்டத்தில், அதாவது மக்களவை மற்றும் மாநிலங்களினுடைய கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்திய பின்னரே மக்களவையினுடைய அலுவல்கள் தொடங்கும். அதாவது பதவியேற்பு, சபாநாயகர் தேர்வு உள்ளிட்ட தவிர மற்ற அலுவல்கள் தொடங்கும். அந்த வகையில் இந்த 18வது மக்களவையினுடைய கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தற்பொழுது குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். வழக்கமாக ஒவ்வொரு முறையும் அவர் எவ்வாறு அழைத்து வரப்படுவாரோ அதே அந்த மரபுப்படி திரௌபதி முர்மு அவர்கள் தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்பட இருக்கிறார்கள். முன்பாக குதிரைப்படை வீரர்கள் அணிவகுத்து செல்ல நடுவில் அவர் கார், அவரது முன்னே பின்னும் குதிரை வீரர்களினுடைய அணிவகுப்புடன் குடியரசுத் தலைவர் அவர்கள் தற்பொழுது அழைத்து செல்லப்படுகிறார்கள். நாடாளுமன்றம் சென்றடைந்தவுடன் அவரை குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் வரவேற்பார்கள். அதனைத் தொடர்ந்து திரௌபதி முர்மு அவர்கள் கூட்டத்தில் உரையாற்றுவார்கள். அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரினுடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்கள் நடைபெறும். அதனை தொடர்ந்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும்.